ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி உப்புமா செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயமும் பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லியை சின்ன சின்னதாக உதிர்த்து எடுத்துக்கலாம். வானலில் அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கலாம். வானல் நல்லா சூடு ஏறிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ, பச்சை தன்மை போகுதோ, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இட்லி உப்புமா. வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்ததாக உதிர்த்து வச்சுருக்க இட்லியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும். அதனால் நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. உப்பு கம்மியாக இருக்கா மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இட்லி உப்புமா பாருங்கள், சூப்பரான சுவையான இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.